வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் 480 டிகிரியின் மதிப்பு காண்க. சைன் 480 டிகிரியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு இதான் பாருங்கள். இங்கே வந்து முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி. இது வந்து தீட்டா, இது வந்து என்னென்னா பை மைனஸ் தீட்டா, இங்கே வந்து பை ப்ளஸ் தீட்டா, இது வந்து மைனஸ் தீட்டா. இது தீட்டா, இது வந்து என்னது பைனா 180, 180 விட கம்மி. பை ப்ளஸ் தீட்டானா 180 விட அதிகம். இந்த இடத்துல ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு. இங்கே ரெண்டாவது கால் பகுதியில் சைனும் அதோட தலைகளையும் ப்ளஸ்ஸு, மூன்றாவது கால் பகுதி டேனும் அதோட தலைகளையும் ப்ளஸ்ஸு, நான்காவது காசும் அதோட தலைகளையும் ப்ளஸ். இந்த இது நமக்கு யூஸ் ஆகும். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வாங்க. இந்த சைன் அப்படியே இருக்கட்டும். இந்த 480 டிகிரியை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 360 ப்ளஸ் 120 டிகிரின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 360 வந்துச்சுன்னா இந்த விகிதம் எதுவுமே மாறாது. அப்போ சைன் தான் வரும். இந்த 360 போயிட்டு இந்த 120 மட்டும் வரும். இப்போது அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டான்னா என்ன தான் வரும்? சைன் தீட்டா தான் வரும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் சொன்னதை புரிஞ்சுக்கங்க. சரியா? அதாவது இங்கே 360 வந்துச்சுன்னா விகிதம் மாறாது. சைனை போட்டுக்கணும். இந்த 360 போயிடும். இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அதை நம்ம செக் பண்ணணும். அப்போ பாருங்கள், 360 ப்ளஸ் தீட்டானா இதுதான். இது வந்து எவ்வளவு? 0. இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, திரும்ப அங்கே 360 டிகிரி. அப்போ 360 விட அதிகம் அப்படின்னா முதல் கால் பகுதியெல்லாம் முதல் கால் பகுதி எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ இதுவும் ப்ளஸ் தான். முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்க. சைன் ஆஃப் இந்த 120 எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 180 மைனஸ் 60 டிகிரின்னு எழுதலாம். 180 60 கழிச்சா 120 வந்துடும் இல்லையா? இங்கே 180 வந்திருக்கு. 180 வந்தாலும் விகிதம் மாறாது. 360 வந்தாலும் விகிதம் மாறாது. அப்போ சைன் தான் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இப்போ நம்ம செக் பண்ணணும். பாருங்க, 180னா பை இல்லையா? அப்போ பை மைனஸ் தீட்டா. பை மைனஸ் தீட்டானா ரெண்டாவது கால் பகுதி. ரெண்டாவது கால் பகுதியில் சைன் ப்ளஸ் தான். அப்போ இது ப்ளஸ் தான், பிரச்சனை கிடையாது. ஈக்குவல் டு இப்போ பாருங்க, நமக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? √3/2. இதான் என்னது? நமக்கு தேவையான சைன் 480 டிகிரியோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.